Hi, 10th standard students. நான் மிருதுலா from Honey Learning. இது ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ல நம்மள எல்லாருமே வந்துட்டு 500க்கு 500 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டே இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க 9th வரலும் எப்படி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, பட் இப்போ இந்த நாள்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு ஒரு 30 நாள் கிட்டத்தட்ட இருக்க போகுது. சோ இதுல இருந்து உங்களோட லைஃபை டோட்டலா சேஞ்ச் பண்ணி உங்க படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜில இருந்து எல்லாத்தையுமே மாத்தி, ஓகேவா? சோ ஒரு பக்காவான பிளானோட நான் வந்திருக்கேன். பட் நீங்க உங்களை நீங்களே வந்து ரீபில்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? சொன்ன இது வரலும் இப்படிதான் இருந்தேன் மேம், என் லைஃப் இப்படிதான் இருந்துச்சு, நான் இப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன், பட் இனி நான் அப்படியே வந்து ஒரு புதுசா வந்து என்னையே மாத்திக்கிட்டு என்ன நான் நம்ப போறேன், நான் படிக்கிறதுக்கு தயாராகிறேன், நான் கொடுக்க போற இந்த முதல் பப்ளிக் எக்ஸாம் பெஸ்ட் எக்ஸாமா இருக்க போகுது, ஸோ அதுக்கு நானே என்ன ரீபில்ட் பண்ண போறேன் அப்படின்னு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உங்க பேரோட கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரீபில்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், அது வந்து டவுட்டே கிடையாது. ஸோ இப்போ 30 நாள் நம்ம கையில இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு. ஏன்னா இந்த எக்ஸாம்ல போர்ஷன் ஸ்கோர் அளவு கம்மியா இருக்கும் போது எல்லாருமே நினைச்ச ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியும். சோ அதுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களை நீங்க ரீபில்ட் பண்ணும். சோ நீங்க பேசிக் 0ல இருந்து ஆரம்பிச்சா கூட இந்த தடவை இந்த 30 நாள்ல உங்களை நீங்க மாத்தி காட்டியே ஆகணும். அதுக்கு சான்சஸும் 100% இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது சிலபஸ் எவ்வளவு இருக்கு முதல்ல? இப்ப மேத்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அப்ராக்சிமேட்டா சிலபஸ். மேபி கொஞ்சம் கூடுதல் குறைதல் வந்துட்டு நம்ம ஸ்கூலை பொறுத்து கூட மாறலாம். அண்ட் சயின்ஸ்ல பேசிக்கலி இவ்வளவுதான் சாப்டர்ஸ் இருக்க போகுது, கிட்டத்தட்ட ஒரு 8 சாப்டர்ஸ் இருக்க போகுது. அண்ட் சோஷியலியும் அதே மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 சாப்டர்ஸ் இருக்க போகுது. சோ மேத்ஸ்லயும் போர்ஷன்ஸ் அதிகம் தான். சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல யூஸ்வலா 2 இயல் வரலாம், இல்ல 3 இயல் ஒன்று எக்ஸ்ட்ரா கூட வரலாம். ஸோ எக்ஸ்ட்ராவா நான் போட்டிருக்கேன். அண்ட் இங்கிலீஷ்ல யூஸ்வலா 2 தான் இருக்க போகுது. இதுதான் நம்மளுடைய சிலபஸ். ஸோ இப்போ இந்த மொத்த சிலபஸை நமக்கு எக்ஸாம் எப்போ வரலாம் அப்படின்னா ஜூன் 16ஆம் தேதி அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா நமக்கு சொன்ன தேதி. ஸோ இப்போ அந்த தேதிக்குள்ள நம்ம படிச்சு முடிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல எவ்வளவு மார்க்குக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் சொல்லுங்க? 75, 85 இல்ல 95 தான் என் டார்கெட், நான் அதை நோக்கி ஓட போறேன்னா கண்டிப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இது மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். அப்ப இந்த 95 மார்க்குக்கு நம்ம என்னைக்குல இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும்? இன்னையில இருந்தே உங்களை ரீபில்ட் பண்ணி இன்னைக்குல இருந்து நம்ம வேலை செய்ய போறோம். சோ அப்போ ஒரு நாளைக்கு ஓகே இல்ல ஒரு சப்ஜெக்ட படிக்கிறதுக்கு எனக்கு ஓகே எவ்வளவு டைம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சோ தமிழ் படிக்கணும் அப்படின்னா 5 நாள் எடுத்துக்கலாம். சோ ஏன் மேம் தமிழுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா தமிழ்ல நிறைய பேருக்கு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்னாலேயே மார்க் போயிருக்கு இத்தனை வருஷத்துல. உண்மைதானே? அப்ப அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை ஸ்டார்டிங்லேயே கரெக்ட் பண்ணிட்டா இனி பிரச்சனை கிடையாது. சோ பப்ளிக் எக்ஸாம் வரும்போது நமக்கு அந்த ஒரு பயம் இருக்காது. ஓகே இந்த தப்பு பண்ணேன், இது நான் நீ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் வந்துடும். அதனால தமிழ் எக்ஸாமுக்கு இந்த தடவை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய 2 இயலோ இல்ல 3 இயலோ அது தெளிவா ஒரு தடவை எழுதி பார்த்து படிச்சுட்டு போறது பெஸ்ட் மெத்தடா இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷுக்கு 3 நாளே அதிகம் தான், பட் நம்ம ஃபுல் மார்க் டார்கெட் பண்ணும்போது we need 3 days. ஏன்னா கிராமர்லாம் வந்து டெஃபினட்டா நிறைய கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போகணும். அண்ட் மேத்ஸை பொறுத்தவரையிலும் சால்விங் தான்ப்பா. மேத்ஸ், இந்த சயின்ஸ், சோஷியல் இந்த 3லயுமே வந்து நம்ம எல்லாருமே சென்டம் தான் எய்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு கம்மியா இருக்கவே கூடாது. 3 சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்கி இந்த பப்ளிக்ல நீங்க 500க்கு 500 வாங்கும்போது ஒரு 1 இயர் அப்படியே கழிச்சு பாருங்க இந்த டைம் உங்களுக்கு எவ்வளவு வந்து ஹாப்பியா இருக்கும் இல்ல? சோ அந்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஒரு ஹாப்பினஸ் நம்ம அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ யூ வில் பி ஹாப்பி, உங்க பேரண்ட்ஸும் ஹாப்பியா இருப்பாங்க. அப்ப அதுக்கு நம்ம இன்னைக்குல இருந்து நம்ம ஒர்க் பண்ணணுமா இல்லையா? அதுக்கான ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நீங்க இந்த சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்க. ஃபர்ஸ்ட் மிட்டம் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்க போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்ல ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு இந்த த்ரோட் இயர் நம்மள அதை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால நல்ல டோட்டலுக்கு எய்ம் பண்ணி இந்த பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஷெட்யூல்ல தமிழுக்கு 5 நாள். ஸோ ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இன்னைக்கு நீங்க தமிழ்ல என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கணக்கு போடுங்க. 5 நாள் முடியும் போது நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு முடிச்சு வச்சிருக்கோம் இதுதான் நமக்கு தேவை இந்த பிளான்ல, சரியா? ஸோ அதே மாதிரி இந்த பிளான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டேஸ் கால்குலேட் பண்ணுங்க. ஸோ தமிழுக்கு day 1 நீங்க அது என்னைக்கு வேணா பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அடுத்த நாள் டெஸ்ட் இருக்கு, ஹோம்ஒர்க் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் 5 நாள் முடிஞ்சிருச்சா, 6வது நாள் ஆரம்பிச்சிருச்சா, ஸோ இந்த கணக்கு கரெக்டா இருக்கணும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 30 டேஸ்ல 500 சேலஞ்சை எல்லாருமே அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் இது போக உங்களுக்கு நம்ம டாப்பர்ஸ் பேட்ச்லயும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சேர்ந்து படிக்கிறதுக்கு ஓகே இப்ப நம்ம கூட சேர்ந்து ஆல்ரெடி அவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அது மாதிரி நீங்களும் எங்களோட சேர்ந்து 500க்கு 500 மார்க் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் எல்லாருமே சூப்பரா வாங்கக்கூடிய ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் தான். அப்ப அதுல நீங்க நல்ல மார்க் வாங்குறதுக்கு யூ டெஃபினெட்லி நீட் சம்படிஸ் ஹெல்ப். அதை பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ we are eagerly waiting for you guys. ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த பேட்சோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்க எப்படி வெளியே டியூஷன் போறீங்க
பண்றீங்களோ அது மாதிரி நீங்க ஆன்லைன்ல வீட்ல இருந்தே படிக்கலாம். சோ உங்களுக்கு தேவையான இந்த கைட் புக்ஸும் கூட நீங்க இங்க ஜாயின் பண்ணும்போது ஸோ இந்த பிளான்ல கைட் புக்ஸ் உங்க வீட்டுக்கே நம்ம கொரியரும் பண்ணி விட்டுருவோம். ஸோ நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா புக்ஸும் வீட்டுக்கே வந்துடும். ஸோ நீங்க அதை வச்சே படிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவா நீங்க வேற எதுவுமே வாங்க வேண்டாம். இந்த ஒரு வருஷத்துக்கு இது மட்டுமே போதும். உங்களோட டெக்ஸ்ட் புக்கு, நம்ம கைட் புக். பிகாஸ் கைட்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அதுலயே இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம். புக்கின் சைட்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறதும் நமக்கு இது இருந்தாலே போதும். ஸோ கைட் புக்ஸ் தனியா வாங்கிருக்கோம். நீங்க books.100 learningல போய் கூட வாங்கிக்கலாம். பட் இந்த பிளான் டாப்பர்ஸ் பேட்ச்ல சேர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கைட் புக் அதோட சேர்த்து தான் கொடுக்க போறோம். பிளானோட சேர்த்து உங்க வீட்டுக்கே புக் வந்துடும். ஓகே, சோ அப்ப நீங்க படிக்கக்கூடிய மெத்தட் எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு நாளைக்கு இப்போ இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா மெயின் சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு நான் மேக்ஸ் ஆரம்பிக்கிறேன். ஸோ மேக்ஸோட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஒரு ஒரு மணி நேரம், ஓகே, ஒரு 30 minutes அட்லீஸ்ட் மேபி அதுல வந்து மனப்பாட பாடல ஒரு நாளைக்கு நீங்க எழுதி பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் கொஸ்டின் ஆன்சர் இன்னைக்கு நம்ம படிக்கலாம். ஸோ அடுத்த நாள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் படிக்கும் போது கிராமர், ஆக்டிவ், பாசிவ்ல ஒரு 10 சென்டென்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்க டே டு டே ரெகுலரா இதை பண்ண மார்க் சூப்பரா இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. ஸோ அப்போ லைவ் கிளாஸ் இப்போ உங்களுக்கு நம்ம யூடியூப்ல எடுக்கிறதா இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ நீங்க படிக்க போதுமே வந்து புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி அதை கிளியரா படிச்சு முடிச்சிருங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் போன வருஷம் நடந்திருக்கும் இல்லையா? அப்போ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் சிலபஸ் இருந்திருக்க போகுது. அது தெரிஞ்சுட்டா நம்ம சூப்பரா படிச்சுட்டு போயிடலாம். அதோட பப்ளிக் எக்ஸாம், இப்போ முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வருஷம் வருஷம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம கைட் புக்ஸ்லயே ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்படி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா எல்லாருமே நீங்க நினைச்ச மார்க்கை வாங்கி நீங்க ஹாப்பியா இருக்கலாம். ஓகே, ஸோ 1 year கழிச்சு நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு 500 மார்க் எடுத்து ப்ரௌடா ஃபீல் பண்றதுக்கு இன்னில இருந்து நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி அதுக்கு உங்கள ஒரு சேஞ்ச் நீங்க கொண்டு வரணும். உங்களை நீங்களே ரீபில்ட் பண்ண ரெடியா இருக்கணும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் உங்களை ரீபில்ட் பண்ணி ஸோ ஃபேஸ் 0ல இருந்து ஆரம்பிச்சு 500க்கு போக போறீங்க அப்படிங்கிறது எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்க. உங்க பேரோட ரீபில்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இந்த பப்ளிக் எக்ஸாம்ல சென்டம் தான். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்ல 500 தான் நம்ம டார்கெட்டா இருக்க போகுது.